வணக்கம் பிரியமானவர்களை, கவலைப்படுவது நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுடைய கவலைகள் மிக நிச்சயமாய் நிறுத்தப்பட முடியும். உங்களுடைய சூழ்நிலைகள் மிக நிச்சயமாய் மாற்றப்பட முடியும். சிலர் நீங்க இப்படியான வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அந்த வார்த்தையானது உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இடத்துல இருக்கு. ஏன்னா நீங்க கேட்கிற பல வார்த்தைகள் உன்னால முடியாது, இது மாறாது, இது நடக்காது, நீ இதை செய்ய தகுதியானவன் கிடையாது, இது உனக்கானது கிடையாது. நீங்க இப்படியான வார்த்தைகள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்றது சரியா இல்லைங்களா? எதிர்மறையான சத்தம். நீங்க எத்தனை எதிர்மறையான சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்க அந்த எதிர்மறையான சத்தத்தினால உங்களுடைய பல ஆசீர்வாதங்களை இழந்தவரா இடத்துல இருக்கீங்க. உங்களுடைய திருமணங்கள்ல சாபங்களை சந்திக்கிறவரா, பிரச்சனைகளை சந்திக்கிறவரா, உங்களுடைய வேலை வியாபாரங்கள்ல நீங்க பல தடைகளை சந்திக்கிறவரா, நீங்க பல கனவுகள் உடையவராக இருக்கீங்க, பல திட்டங்களை உடையவராக இந்த இடத்துல இருக்கீங்க. ஆனா அந்த திட்டங்களை செயல்படுத்த தொடங்குறதுக்கு முன்பாகவே நீங்க அந்த திட்டத்தை நிறுத்துகிறவரா இருக்கீங்க, அல்லது அந்த திட்டத்தை மறந்து போகிறவரா கூட இடத்துல இருக்கீங்க. ஏன்? என எதிர்மறையான சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிற காரணத்தினாலே. நான் சொல்வது சரியா இல்லைங்களா? நீங்க எத்தனை பேர் இப்படியாக உங்களுடைய வாழ்க்கையானது இன்னும் பல வருஷங்கள் பின்பாகவே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நான் அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியுற நம்புறேன். நீங்க ஏறக்குறைய இந்த நாள் இடத்துல வளர்ச்சி அடைந்த ஒரு நபரா இடத்துல இருந்திருக்கணும். ஆசீர்வாதமான நபராய் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நபரா இருந்திருக்கணும். ஆனா மத்த மக்களுடைய சத்தத்தை கேட்கிறவராய் நீங்க அவங்களுடைய சத்தத்திற்கு கவனம் செலுத்தினதுனால இன்னும் தொடங்கி அதே இடத்துல நிக்கிறீங்க. அல்லது உங்க வாழ்க்கையானது ஒரு வட்டத்தை போல மீண்டும் மீண்டும் ஒரே இடத்தை நிறுத்த சுற்றி திரிகிறதாய் உங்க வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மக்களை, இது நேரம் தேவனானவர் உயிர் உள்ளவராய் இடத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் சர்வ வல்லமையான தேவனாய் வான பூமி படைத்தவராய் இருக்கிறார். ஆனால் அந்த தேவனை விசுவாசிக்கிற நீங்கள் மாற்றமானது உங்க வாழ்க்கை மீது பார்த்தாக வேண்டும். மிக நிச்சயமாய் யார் நீங்க பெற்றோரா இடத்துல இருக்கிறீர்களோ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற இந்த வார்த்தை உங்க பிள்ளைகள் குறித்து எத்தனை பேர் தவறா இடத்துல பேசியிருக்காங்க? எத்தனை பேர் உங்க பிள்ளைகள் இடத்துல எதிர்மறையாக பலகீனமாக அவர்களுடைய வாழ்க்கை அழிக்கப்படும்படியாக பல சாபங்களை இடத்துல குறித்து பேசியிருக்காங்க? நீங்க பெற்றோராய் ஒவ்வொரு முறை அந்த வார்த்தையானது கேட்கும்பொழுது எவ்வளவு அதிகமான வலி உங்களுக்குள்ளாக இந்த இருந்தது. மிக நிச்சயமாய் நான் அதை புரிந்து கொள்கிறேன். நான் பல மக்களிடத்துல பேசும்போது அதை உணர்ந்திருக்கிறேன். ஆனா நீங்க இந்த நேரம் பார்க்க போகிற இந்த சாட்சியிலே கவனமாய் இடத்துல கவனிங்க. இந்த நபர் எப்படியான சூழ்நிலைகளை இந்த இடத்துல கடந்து சென்றாங்க? தன்னுடைய மகன் நிமித்தமாக ஒவ்வொரு முறையும் தவறான செயல்களிலே, தவறான வழிகளிலே, தவறான சகவாசங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்த இந்த மகனை இந்த தாயார் சபிக்கல, இந்த தாயார் நம்பிக்கை இழந்து போகல, இந்த தாயார் தேவன் மீது இந்த இடத்துல எதிர்த்து வரல. ஆனா மாறாக தேவனுடைய கைகளிலே தன்னுடைய மகன் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும்படிய விசுவாசத்திலே போராடினார். தேவனுடைய பதில்களை தன் வீடுகளுக்குள்ளாய் பெற்றுக் கொள்ளும்படியாக. என இயேசுனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள். இது சிறு பிள்ளைகள் என்று சொல்லும்போது வெறும் குழந்தைகளை மட்டும் இந்த இடத்துல இல்லை. தேவனுக்கு நாம் எல்லோருமே இந்த பிள்ளைகள் தான். யாரெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கைகளில் ஒப்படைக்கிறார்களோ தேவன் பொறுப்பாளவராக இருக்கிறார். அந்த வாழ்க்கையானதை பார்த்துக்கொள்ளு. நீங்க ஒரு அம்மாவாகும், ஒரு அப்பாவாகும், ஒரு பெற்றோராக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை தேவனுடைய கைகளில் வைக்கிறீங்கன்னா தேவன் அந்த வாழ்க்கையானதை இதை பாதுகாக்க வேண்டும். விசுவாசத்திலே தேவன் அவர் விசுவாசிக்கிற மக்களுக்கு உதவியானது செய்ய முடியாது. நீங்க இந்த சாட்சியை பாருங்க. இந்த நபருக்கு தேவன் எப்படியா உதவி செய்தார்? இந்த மகனை ஒரு சாபத்தின் மகனாய் இருந்து எப்படி ஆசீர்வாதத்தினுடைய மகனாய் தேவன் மாற்றினார். நீங்களே பாருங்கள். போதை பழக்கத்திற்கும் அதனுடைய விற்பனைக்கும் நான் மிகவும் அதிகமான விதத்துல மோசமாக நான் அடிமையாக தொடங்கினேன். எனக்கு தெரியும், சிறைச்சாலையில நான் பல வருஷங்கள் கழிக்க வேண்டியதா இருக்கும்ட்டு அந்த இடத்துல இருந்து நான் பலவிதமான குற்றங்களிலும் கூட ஈடுபட தொடங்கினேன். எஃப்எல்ஓ பிறக்கும் போது ஆரோக்கியமா தான் பிறந்தான். கீழ்படுகிற பையனா இருந்தான். ஆனா அவனுக்கு 10 வயது ஆகும்போது அவனுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சுது. அவனுடைய குணாதிசயம், நடவடிக்கை எல்லாமே மாறுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவனுக்கு 10 வயசு இருக்கும் பொழுது ஒரு தடவை நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு. ஆனா அவன் அங்க இல்ல. அவன் வீட்டை விட்டு வெளியேறிட்டான். அதன் பிற்பாடு அவன் வீடே திரும்பல. அன்னையில இருந்துதான் எல்லாமே மாற தொடங்குச்சு. சரி, அந்த நாள் தொடங்கி என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மாற தொடங்கியது. நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன். வீட்டின் போதை மருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அந்த கம்ம மோறதுனால வரக்கூடிய அந்த போதை. சரியா 12-13 வயசு இருக்கும்பொழுது என்னுடைய முதல் திருட்டானதை நான் செய்தேன்.
இந்த காரணத்தினால நான் கைது செய்யப்பட்டேன். நான் மைனரா இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் கைது செய்யப்படுவேன், வெளியில வருவேன், சில நேரம் தப்பிச்சு ஓடுவேன். இப்படியாதான் என்னுடைய வாழ்க்கையானது இருந்தது. அதே போல நான் மேஜர் ஆன பொழுது நான் கைது செய்யப்பட்டேன். 4 வருஷம் 4 மாசம் சிறையில நான் இந்த இடத்துல கழிச்சேன். சிறையில இருந்து நான் இந்த இடத்துல வெளியே வந்த பொழுது இந்த போதை மருந்து விற்கிற இந்த நபர்களோடு சேர்ந்து இன்னும் மோசமான விதத்துல நான் செயல்பட தொடங்க ஆரம்பிச்சேன். எல்லாமே அதிகரிச்சது. என்னுடைய கஷ்டம், என்னுடைய பிரச்சனை எல்லாமே. அந்த தருணத்துல நான் உதவிக்காக தேடிட்டு இருந்தேன். அப்பதான் யூனிவர்சல் ஆலயத்தை கண்டடைஞ்சேன். அங்கதான் நான் தேவனை கண்டடைஞ்சேன். மாபெரும் அற்புதமான தேவனை கண்டடைஞ்சேன். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டேன். நான் எப்ப பலன் அடைந்து தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்றேனோ, நான் அவருடைய வழிநடத்தல பெற்றுக்கொண்டேன். அப்பதான் நினைச்சேன், நான் இவனுக்காக, என் பையனுக்காக ஒரு நாள் கூட போராடினது இல்லைன்னு. நான் ஜெயிலுக்குள்ளாக அவமானப்படுத்தப்பட்டேன். நிறைய பல விஷயங்களை கடந்து போனேன். சில தருணத்துல ஆலயத்தை விட்டு போற சூழ்நிலை கூட இருந்தது. ஆனா நான் விசுவாசத்துல பலனாவும் ரொம்ப நிலையாவும் இருந்தேன். நான் எப்பெல்லாம் ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு திரும்புறேனோ, என் வீட்டு பக்கத்துல 6 போலீஸ்கார்கள் என் வீட்டை சுற்றி நிக்கும். அந்த தெருவுல இருக்கிறவங்க, என்னோட ஆலயத்தின் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பாப்பாங்க. நிஜமா என்ன பாப்பாங்க. ஒரு சில தருணத்துல மக்கள் நேரடியாவே வந்து பேசுவாங்க. நீ உன் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க, அவன் ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நேரடியாவே பேசுவாங்க. 12 வருட காலமா நான் அவனுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் கூட அவனுக்காக சோர்ந்து போகணும்னு நினைச்சதே இல்ல. ஒரு நொடி, ஒரு தருணம் கூட எனக்கு சந்தேகம் இல்ல. பிஷப் மசேதோ சொன்னது போல, ஒரு மில்லி நமக்கு வந்து சந்தேகம் இருந்ததுன்னா நாம் அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம்னு. அதனாலதான் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நான் உறுதியா இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் நான் பீடத்துக்கு போகும்போது என் பையன் மாறுவாங்கிற உறுதி எனக்குள்ள இருந்தது. அதுதான் எனக்கு முக்கியமா இருந்தது. ஆனா இந்த சிறப்பு நிகழ்ச்சியில எனக்கு உறுதி இருந்தது. நான் பீடத்து மேல ஏறும் பொழுது முழுமையான விடுதலை பெறுவேங்கிற வித்தியாசம் எனக்குள்ள இருந்தது. இது என்னமோ இதுதான் கடைசி முறை நான் பீடத்து மேல ஏறுற மாதிரி எனக்கு பதில் கிடைச்சிருச்சுங்கிற உறுதியோட போனேன். ஒரு தருணத்துல நான் பீடத்து மேல ஏறினேன். எல்லாமே எதையுமே விடல, எல்லாத்தையும் கொடுத்தேன். நான் பீடத்து மீது அந்த என்வலப்பை வைக்கும் பொழுது நான் என்னுடைய பையனை அந்த இடத்துல வச்சுதான் நான் பார்த்தேன். தேவன் அந்த இடத்துல என்னுடைய மகனை பெற்றுக்கொண்டாருங்கிற உறுதி எனக்குள்ள இருந்தது. இது மிகவும் உண்மை. ஏன்னா நான் அந்த இடத்துல என்னுடைய பையனுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரங்கள்ல வச்சேன். தேவன் அந்த இடத்துல என் மகனை அவருடைய கையில எடுத்துக்கிட்டாரு. வேற எதுவுமே இல்ல. தேவனை இதை தவிர என்கிட்ட எதுவுமே இல்ல கொடுக்கறதுக்குன்னு சொன்னேன். இந்த இடத்துல என்னுடைய மகன் இருக்கான், என்னுடைய கண்ணீர் இருக்கு, இதுதான் என்கிட்ட இருக்குன்னு நான் சொன்னேன். எல்லாவற்றையும் கொடுத்த பிற்பாடு எனக்குள்ள உறுதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது. மேலும் எனக்கு தெரியும் தேவன் எனக்கு பதில் அளிச்சிருக்காருன்னு. அவர் என்னுடைய ஜபத்தையோ என்னோட தியாகத்துக்கோ பதில் கொடுத்திருக்காங்கிற உறுதி எனக்குள்ள இருக்கு. இதன் பிற்பாடுதான் முக்கியமான அத்தியாயமே ஆரம்பிக்குது. ஒரு கொலையில நான் ஈடுபட்டிருந்தேன். ஒரு பையனுடைய கொலை வழக்கு. அந்த கொலையானது பல விதமான பிரச்சனைகளை எனக்கு கொண்டு வர ஆரம்பிச்சது. கோபத்துல அந்த பையனை கொன்ற அந்த கும்பலானது பிற்பாடு என்னையும் கொல்லும்படியாக அவங்க ஆள் அனுப்பியிருந்தாங்க. எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருந்தது. பல நபர்களிடத்துல அவங்க பேசி வச்சிருந்தாங்க, பல குழுக்கள் இடத்துல. அப்படியான குழு என்னை கொல்றதுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு தைரியமானது இல்ல. ஏன்னா நாங்க எல்லா தவறுகளையும் ஒன்னா சேர்ந்து தான் செய்யக்கூடியவரா இருந்தோம். எல்லா குற்றங்களை சேர்ந்து செய்யக்கூடியவராக இருந்தோம். ஒரே இடத்துல தங்கக்கூடியவராக இருந்தோம். எல்லா விதமான தவறுகளையும் நானும் அந்த நபரும் சேர்ந்து செய்யக்கூடிய நபரா தான் இருந்தோம். நானும் அந்த நபரும் மோட்டர் பைக்ல இந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்தானது நேர்ந்தது. அவன் கீழே விழுந்து இந்த இடத்துல கழுத்து முறுக்கி அவன் இறந்துட்டான். நான் மிக அதிகமான காயத்தோடு இந்த இடத்துல கண் விழித்து பார்க்கும்பொழுது நான் மருத்துவமனையில இருந்தேன். எனக்கு மிக மோசமானது, அடிபட்டிருந்தது, என்னுடைய கை உடைஞ்சிருந்தது. எனக்கு தெரியும் நான் கைது செய்யப்பட்டிருக்கேன்ட்டு. எனக்கு ஏற்கனவே 2 வாரண்ட் என் பேர்ல இருந்தது. நான் என் மகனை பீடத்தின் மேல ஒப்படைச்சிருக்கேன். அந்த செய்தி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் தேவன் இடத்துல என் பையனை ஒப்பு கொடுத்திருக்கேன். 100% நான் தேவனை நம்புறேன். நான் இருந்த சிறையில இருந்து ஒரு மிகப்பெரிய சிறைக்கு இந்த இடத்துல மாற்றப்பட்டேன். அந்த மிகப்பெரிய சிறையில கூட தொடர்ந்து நான் குற்றங்களை செய்ய ஆரம்பிச்சேன். அவங்க ஒரு போனா இருந்தது. இன்னும் அந்த போதை மருந்து விற்கிற மக்களோடு இந்த இடத்துல நான் தொடர்புல தான் இருந்தேன். அந்த நாள் சிறையில ஒருத்தன் வர்றதை நான் இந்த இடத்துல பார்த்தேன். அந்த நபர் முன்னாடி ஒருத்தனை கொலை பண்ணி இருந்தா. அந்த நபர் இந்த இடத்துல கொலை பண்ணும்போது அந்த நபர் பக்கத்திலேயே இந்த இடத்துல நான் இருந்தேன். அந்த நபரும் எனக்கு எதுவும் செஞ்சதில்லை, நானும் அந்த நபருக்கு எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. அதனால நாங்க பேச தொடங்க ஆரம்பிச்சோம். அந்த நபர் இடத்துல அப்படியே நான் பேசும்போது நான் சொன்னேன், நீ அந்த நபர் 6 முறை சுட்ட, அந்த நபர் பக்கத்துல தான் இருந்த. அந்த நபர் அதுக்கு சொன்னார், நீ அந்த நபர் பக்கத்துல இருந்தியா? இல்ல நீ அந்த நபர் பக்கத்துல எல்லாம் இல்லையே. நான் சொன்னேன், இல்ல நான் அங்கதான் இருந்தேன். இல்ல நீ அந்த இடத்துல இல்லவே இல்லை. இல்ல நான் அந்த நபர் பக்கத்துல தான் இருந்தேன், ஆனா நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு.
நான் சொன்னேன், இல்ல அந்த நபர் பக்கத்திலேயே தான் நான் இருந்தேன். அந்த நபர் அதுக்கு சொன்னார், நான் அந்த நபரை மட்டும் தான் இந்த இடத்துல நோக்கமா இருந்தேன், நான் உன்னை இந்த இடத்துல பார்க்க கூட இல்லை, நான் நம்புறேன் நான் இப்ப குருடனா மாறிட்டேன்ட்டு. அந்த நேரம் நான் உணர தொடங்க ஆரம்பிச்சேன், எங்க அம்மா வணங்குற அந்த தேவன் தான் என்னை விடுவிச்சிருக்கார். ஏன்னா சின்ன வயசுல இருந்து பல முறை பல பிரச்சனையில இருந்து அப்படியாக நான் விடுபட்டு இருக்கேன். அந்த மிகப்பெரிய பைக் விபத்துல இருந்தும் அவர் என்னை காப்பாத்திருக்கார். அவர் எனக்குள்ளாக வேலை செய்யறதை நான் பார்க்க தொடங்கினேன். நான் என்னை தாழ்த்தினேன். என்னுடைய தவறான செயல்கள் எனக்கே இந்த இடத்துல அருவருப்பா தோண ஆரம்பிச்சது. சிகரெட் பிடிக்கிற பழக்கங்களை நிறுத்தினேன். அந்த வீட்டின்ற போதை மருந்தை பயன்படுத்த நிறுத்தினேன். இப்படியாக எனக்குள்ளாக இருந்த எல்லா பழக்கங்களும் இந்த இடத்துல மாற்ற தொடங்கினேன். அப்படியான சூழ்நிலை தான் சிறையில இனியும் யாரும் வந்து பார்க்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு இந்த இடத்துல தள்ளப்பட்டோம். இனியும் ஆலயத்தினுடைய எந்த பணியும் இந்த இடத்துல சிறைக்குள்ளாக இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஏன்னா அது கோவிட் நேரமா இருந்ததுனால அந்த நேரத்துல இருந்து என்னுடைய விசுவாசத்தை நான் பயன்படுத்த தொடங்க ஆரம்பிச்சேன். நான் பிஷப் மசேத் அவருடைய ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் இந்த இடத்துல பார்க்க தொடங்கினேன். சில நேரம் பிஷப் ரெனாட்டோ, சில நேரம் பிஷப் அடிசன் அவங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையும் சிறையில இருக்கிறவங்களுக்காக கொடுக்கப்படுகிற அந்த விசேஷமான செய்தியும் நான் கேட்க தொடங்க ஆரம்பிச்சேன். அந்த செய்தி தான் எனக்காக ஆகாரமானதா இருந்தது. என்னை அது மாற்ற தொடங்கிச்சு, அது என்னை பலப்படுத்திச்சு. அந்த வார்த்தை எல்லாமே எனக்காகவே பேசப்பட்டது போல இருந்தது. 2021 வருஷம் யாப்போக்கின் ஆற்றன்றின் சிறப்பு நிகழ்ச்சி இந்த இடத்துல வந்தது. அந்த நேரம் என்கிட்ட கொஞ்சம் பணமானது இருந்தது. நான் முன்னாடி சந்திச்ச அந்த பைக் விபத்துல இருந்து வந்த இன்சூரன்ஸ் பணமானது என்னிடத்துல இருந்தது. நான் அந்த பணத்தை பத்திரமா வச்சிருந்தேன். ஏன்னா சிறையில இருந்து வெளியில வந்த போது அது எனக்கு தேவைப்படும்ன்றதுக்காக. அந்த நேரம் பிஷப்போட செய்தியை நான் கேட்கும் பொழுது அந்த பாஸ்டர் சொல்லியிருந்தார், நீங்க யார் சிறையில இருக்கீங்களோ நீங்களும் கூட தியாகம் செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தார். சிறைக்குள்ளாக இருந்து கூட நீங்க தியாகம் செய்ய முடியும்னு சொன்னார். நான் தேவனிடத்துல ஜெபிச்சேன். தேவன் எனக்கு வழிநடத்தல கொடுத்தார். தேவன் சொன்னார், முன்னோக்கி போ. அந்த நேரம் எங்க அம்மா கிட்ட நான் பேச தொடங்கினேன். அந்த நேரம் 20 நிமிஷம் தான் இந்த இடத்துல பார்த்து பேச முடியும். பார்த்து கூட இந்த இடத்துல நேரடியா பேச முடியாது, பேசத்தான் முடியும். எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன், அம்மா என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பீடத்து மேல இந்த இடத்துல தியாகமா செய்யுங்கன்னு சொன்னேன். அதன் பிற்பாடு நான் தேவனிடத்துல பேசினேன். தேவனிடத்துல இப்படியா சொன்னேன், தேவனே இந்த இடத்துல இருந்து நான் வெளியே வரும்பொழுது பரிசுத்தாவி இல்லாம இந்த இடத்துல நான் வெளியே வரக்கூடாது. ஏன்னா பரிசுத்தாவி இல்லாம நான் மீண்டும் வெளியே வருவேனா, மீண்டும் அதே தவறான செயல்களை தான் இந்த இடத்துல நான் செய்ய போறேன். அதனால இங்கு நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் கேட்டேன். அந்த நேரம் நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே நான் இந்த தியாகமான செய்யறேன், நீங்க எனக்குள்ளாக இந்த இடத்துல வர்றதுக்காக. ஏன்னா அந்த நேரம் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நம்முடைய அடையாளத்தை இந்த இடத்துல மாற்றிக்கொள்ளும்படியாக இருந்தது. என்னுடைய அடையாள அட்டையில என்னுடைய அப்பாவுடைய பேர் இருக்கும்னு நான் இந்த இடத்துல விரும்பினேன். ஏன்னா முன்னாடி நான் பிசாசுனுடைய பிள்ளையாக இருந்தேன். இப்ப நான் தேவனுடைய பிள்ளையாக இந்த இடத்துல மாற விரும்புறேன். அதுதான் என்னுடைய அடையாளமா இருக்கும்னு நான் கேட்டேன். அங்கு என்னுடைய எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிச்சேன். அதன் பிற்பாடு டிசம்பர் மாதம் 2021 தானியல் உபவாசமானது வந்தது. அந்த நிகழ்ச்சியிலும் கூட நான் முழு பலத்தோட இந்த இடத்துல கலந்து கொண்டேன். ஜனவரி மாதம் 9ஆம் தேதியானது ஒரு மிக அற்புதமான அருமையான நாளாக இருந்தது. பிஷப் எடிசன் இந்த இடத்துல கூட்டமானது எடுத்துக்கொண்டிருந்தார். ஒரு சின்ன இடம் தான் இருந்தது. நான் அந்த டிவி இந்த இடத்துல பார்க்கறதுக்காக நான் அந்த நிகழ்ச்சி அந்த கூட்டத்துல கலந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சியில இந்த இடத்துல நான் தேவனோடு பேச தொடங்கி இருந்தேன். அங்கு தேவன் என் மேல இறங்கின பொழுது, தேவனுடைய சிந்தனை எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது தேவன் உறுதிப்படுத்தினார், இப்பொழுது நீ என்னுடைய மகனாக இந்த இடத்துல இருக்கன்ட்டு, இப்பொழுது நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க. அதுதான் உறுதியாக எனக்கு கிடைச்சது. நான் இந்த இடத்துல நினைச்சேன், நான் கைது செய்யப்பட்டு சிறையில கூட இந்த இடத்துல இல்ல, நான் வெளியே இருக்கிறது போல உணர்ந்தேன், சுதந்திரமா இருக்கிறது போல நான் உணர்ந்தேன். உடனே நான் ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். என்னுடைய அம்மாக்காக நான் இந்த இடத்துல எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு என்ன நடந்ததோ அதை நான் சிறையில இருக்கிற மற்ற நபர்களோட இந்த இடத்துல நான் பேசியிருப்பேனா, ஒருவேளை அவங்க இப்படியா கூட சொல்லியிருக்கலாம், இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்ட்டு. நான் அந்த கடிதத்தை திறந்து படிக்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டதா சொல்லியிருந்தாரு. அந்த கடிதத்தின் மூலமா அவன் அழறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த லெட்டரை மூடிட்டு நான் தேவன் இடத்துல சொன்ன, தேவனே நன்றி, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் எந்த தருணம் அந்த லெட்டரை மூடினோ அந்த தருணம் எல்லாமே முடிஞ்சிச்சு. அவன் எந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அதுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் தேவனோடு ஒரு உடன்படிக்கையான செய்திருந்தேன். தேவன் இந்த சிறையிலிருந்து நான் வெளியே இந்த இடத்துல காலடி எடுத்து வச்ச உடனே முதலாவதாக நான் உங்களுடைய வீட்டுக்கு இந்த இடத்துல வருவேன். ஏன்னா எங்க அப்பாவுடைய வீட்டுக்கு நான் போக விரும்பினேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இப்ப எங்களுடைய அப்பா வீட்டுக்கு நான் இந்த இடத்துல போக விரும்பினேன். எங்க அம்மா எனக்கா கார்ல வெயிட் பண்ணியிருந்தாங்க. நான் போய் எங்க அம்மாவை பார்த்த உடனே முதலாவது எங்க அம்மாட்ட நான் சொன்னதுமா, முதலாவது நம்ம புறப்பட்டு போகிற முதல் ஆலயம், யூனிவர்சல் ஆலயம் எங்க இருக்கோ நாங்க நிறுத்துங்க. நான் இந்த இடத்துல ஆலயத்துக்கு போக விரும்புறேன். அது பெருசோ சின்னதோ, அது பேராலயமோ இல்ல, சின்ன ஆலயமா இருந்தா கூட முதலாவது நிறுத்துங்க, நான் அங்க போக விரும்புறேன்னு சொன்னேன்.
ஏன்னா நான் முதலாவது பீடத்துக்கு போக விரும்பினேன். எங்க அம்மா கார் நிறுத்தினாங்க, நான் ஆலயத்துக்குள்ள இந்த இடத்துல போனேன். நான் ஆலயத்துக்குள்ள அப்படியாக போகும்போது என்னுடைய முழுமை எல்லாவற்றையும் நான் இந்த இடத்துல ஒப்படைச்சேன். அங்கு நான் இந்த இடத்துல எனக்கு எந்த பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தாரோ அதே பாஸ்டர் அந்த ஆலயத்துல நான் இந்த இடத்துல பார்த்தேன். அந்த பாஸ்டரும் கூட என் ஆச்சரியத்தோடு இந்த இடத்துல பார்த்தார். அந்த இடத்துல நான் என்னுடைய முழு வாழ்க்கை இந்த இடத்துல ஒப்படைச்சேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல சிறைச்சாலையில் ஊழியம் செய்யக்கூடிய குழுல ஒரு பகுதியாக இந்த இடத்துல இருக்கேன். சிறையில செய்யக்கூடிய அந்த ஊழியத்துல நானும் ஒரு பகுதியாக இந்த இடத்துல இணைஞ்சிருக்கேன். இதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்திலே கிடையாது. ஒரு தாயா என்னுடைய மகனுக்கு வேற என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கிடைச்சிருக்காரு. நாம எப்போ ஒரு விஷயம் உறுதியோட போராடுறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். இதுதான் அந்த உறுதியின் அடையாளமா இருக்கு. இந்த உறுதி தேவனிடத்துல இருந்து வர்றதா இருக்கு. நிச்சயமாக இன்னைக்கு நான் பல தழும்புகளோடு கூட இந்த இடத்துல இருக்கேன், பல தழும்புகளோடு. ஆனா எல்லா தழும்புகளும் சரீரத்தின் வெளிப்புறத்துல தவிர என்னுடைய உட்புறத்துல இந்த இடத்துல ஒரு பொழுதும் எந்த தழும்புகளும் இல்லை. நான் உட்புறத்துல பரிசுத்தமா தூய்மையாக ஒரு வெண்பனியை போல இந்த இடத்துல நான் இருக்கேன். முதலாவதா நான் தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். அதன் பிற்பாடு என்னுடைய அம்மாவுக்காக நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த எல்லா வருஷங்களிலும் அவங்க ஒரு பொழுதும் என் மேல இந்த சந்தேகத்தை இந்த இடத்துல எடுத்துக்கல. எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நான் கேட்டிருந்தேன், அம்மா நான் மாறுவேன்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததா? எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு எந்த சந்தேகமும் ஒரு பொழுதும் இருந்ததில்லை. இந்த எல்லா வருஷங்களும் என்னை நம்பி எனக்காக போராடினது, எனக்காக தியாகம் செஞ்சதுக்காக நன்றி சொல்றேன். ஒரு பொழுதும் அவங்க நம்பிக்கை இழந்து போல, பல விதமான போராட்டங்கள் இருந்த பொழுதும் தொடர்ந்து அந்த போராட்டத்துல உறுதியானவரா இருந்தாங்க. அதனுடைய அடையாளமா நான் இந்த இடத்துல இருக்கேன். தேவனுடைய வல்லமையினால வெற்றியை கைப்பற்றின நபராக உங்களை நான் அதிகமா நேசிக்கிறேம்மா. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. மிக நிச்சயமாய் பெற்றோர்கள், நீங்க இந்த சாட்சிகளை யார் பார்த்தீங்களோ, உங்க பிள்ளைகளை குறித்து பலர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள். ஆனா நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெற்றோராக உங்க பிள்ளைகளை நீங்கள் எப்படியாக இந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறீர்கள் என துரதிர்ஷ்டவசமாக பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலாக இந்த நாள் சபிச்சிட்டு இருக்காங்க. நீ வீட்டுல இருக்கிறது பிரயோஜனம் இல்லாதது, நீ ஒரு தண்டம், இந்த இடத்துல நீ உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த இடத்துல தகுதி இல்லாத பல வார்த்தைகளை மக்கள் இப்படியாக இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றது சரியா? மக்களை, இந்த வார்த்தையானது நான் உங்களை குத்தி காண்பிக்கிறதுக்கோ உங்களை குறை சொல்றதுக்கோ கிடையாது. தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை மிக தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. ஆம், தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நீங்க அதை புரிந்து கொள்வதற்காக. என தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த சாட்சியிலே ரஃபேலுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்தாரோ தேவன் அதை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். இது உங்களுடைய மகனோ மகளோ பிரச்சனையானதில்லை. அவர்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமானதா இருக்கிறது, பிரச்சனையானதில்லை. நீங்க சாட்சியில பார்த்தீங்க, இந்த மகன் எப்படியான ஒருவனா இடத்துல இருந்தார். ஆனா இந்த தாயார் விசுவாசத்தை இழந்து போல, தாயார் விசுவாசத்திலே நிலையானவரா இடத்துல இருந்தார். எனவேதான் இந்த நேரம் நான் உங்களுக்கு இந்த விசுவாசத்தினுடைய அழைப்பை தர விரும்புகிறேன். சரியா, இந்த நேரம் நீங்க உங்க குடும்பத்துக்குள்ளாக இந்த உங்க குடும்பத்தாரோடு கூட இருக்கீங்கன்னா, குறிப்பா உங்க பிள்ளைகள் உங்களோடு கூட இருக்காங்கன்னா, நீங்க இந்த விசுவாசத்தை என்னோட சேர்ந்து பயன்படுத்த விரும்புறீங்கன்னா, உங்க பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த இடத்துல கரங்களை பிடித்திருங்க. என் பசங்க வீட்டுல இல்ல, பிரச்சனையானதில்ல, அவங்களுடைய போட்டோ இந்த இடத்துல இருக்குல்ல, நீங்க உங்களுடைய போட்டோ உங்க கையில எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க போட்டோ இப்ப என்கிட்ட இல்ல, பிரச்சனையானதில்லை. விசுவாசத்திலே நான் இந்த நேரம் உங்களோட சேர்ந்து ஜெபிக்க இந்த இடத்துல விரும்புகிறேன். இந்த ஜெபத்துல நீங்க என்னோட குடும்பத்துல இணையலாம். உங்களுடைய மகனை குறித்து யோசிக்க முடியாது, உங்க மக்களை குறித்து யோசிக்க முடியாது. ஒருவேளை அவங்க உங்களை விட்டு வெகு தொலை தூரத்துல இந்த இடத்துல இருக்கலாம். திருமணமாகி இந்த இடத்துல வேறு இடத்துல வாழ்கிறவரா கூட இந்த இடத்துல இருக்கலாம். அல்லது இந்த நேரம் இந்த இடத்துல சரியா, இந்த இரவு அவர்கள் இந்த இடத்துல தவறான சகவாசங்கள், தவறான பழக்கங்களில் பல மோசமான சகவாசத்தில் ஈடுபட்டவராய் இந்த வீடுகளுக்கு இன்னும் திரும்பாதவரா கூட இருக்கலாம். மக்களை, இந்த நேரம் இந்த விசுவாசத்திலே என்னோடு ஒன்றிணைந்து நம்புங்கள். தேவன் அவருடைய பதிலை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. எனவே தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. விசுவாசத்திலே என்னோடு இணையுங்கள். இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இந்த நேரம் இந்த பெற்றோர்களோடு இணைந்து நான் உம்மை நோக்கி இந்த கேட்கிறேன். சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குரியது என்று சொன்னேன். என் தேவனை, இது வெறும் ஒரு சிறு பிள்ளைகளுக்காய் மட்டுமல்ல, விசுவாசத்திலே நாங்களும் உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் யாரையெல்லாம் இந்த பெற்றோர்கள் உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கிறார்களோ, தன்னுடைய மகனையோ தன்னுடைய மகளையோ தவறான சகவாசத்திலே, தவறான வழிகளிலே, தவறான நட்புறவுகளிலே
இன்று ஒரு அழைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டவர்களாய், பலர் போதை பழக்கங்களுக்கு அடிமையானவராய், பலர் குடிப்பழக்கங்களுக்கு அடிமையானவராய், பலர் இந்த இடத்துல தேடி பல விதமான கெட்ட பழக்கங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்தில் ஏற்றுக்கொண்டவராய் ஒரு பிரச்சனைக்குரிய பிள்ளைகளாய் இந்த இடத்தில் இருக்கிறார். ஆனால் எங்கள் தேவனை எங்கள் ஆண்டவராக இயேசுவை விசுவாசத்தினாலே இந்த எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையானதை மூடிய சர்வ வல்லமையான கரத்திலே நாங்கள் இந்த இடத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய இருதயம் கடினமானதா இந்த இடத்தில் இருந்தார். இவர்களுடைய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு சிவடர்களை போல இந்த இடத்தில் இருந்தார். இந்த எல்லா சுத்தங்களை இவர்கள் வாழ்க்கையிலிருந்து சமைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த மக்களுடைய வாழ்க்கை வழி குடும்ப பிள்ளைகள் வழிகளிலிருந்து வெளியேற சுத்தம். என் தேவனே, உம்முடைய வல்லமையிலே இந்த குடும்பத்தார் உங்களுடைய பதில்களை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆசீர்வாதங்களுக்கான சாட்சிகளை இவர்கள் வாழ்க்கையின் மீது, இவர் குடும்பத்தின் மீது காண முடியாது. இந்த பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் தொடுகிறார்கள். ஒன்றிணைந்து தன் கரங்களை பிடித்திருக்கிற இந்த பெற்றோர்களோடு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் இந்த வாழும்படியாகும். ஒருவேளை இந்த பெற்றோர்களிடத்தில் இந்த பிள்ளைகள் இல்லை, அவர்கள் வேறு ஒரு இடத்திலே தொலை தூரத்திலே கூட இருக்கலாம், அவர்களை தொடும்படியாக கேட்கிறேன். உங்களுடைய நாமம் அவர்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படும்படியா அவர்களுடைய இருதயத்தை மாற்றி சமாதானம் சந்தோஷத்தை இந்த வீட்டிற்கு கொண்டு வரும். இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனானவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆமென். மிக நிச்சயமாக தேவன் இந்த விசுவாசனுடைய ஜெபத்தை இடத்தில் கவனித்தவராயிருக்கிறார். மக்களை, நீ காண வேண்டாம், உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க காண வேண்டாம், உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க இடத்துல வருத்தப்பட வேண்டாம். மாறாக விசுவாசியுங்கள். இந்த சாட்சியிலே நீங்கள் கேட்டது போல தேவனுடைய வல்லமை அவர்களது வாழ்க்கையிலும் காணும்படியாக இந்த சமயம் நான் இந்த வாய்ப்பு பயன்படுத்த விரும்புகிறேன். இன்னொரு நபருடைய சாட்சி நீங்க இந்த இடத்துல பார்க்க முடியாது. பல வருட வியாதியிலே கஷ்டப்பட்ட இந்த நபர் விசுவாசத்தினாலே தேவனுடைய வல்லமை குணமாக்குதலை பெற்றுக்கொண்டார். இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையினுடைய முழு மாற்றமானதை பெற்றுக்கொண்டார். இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம், என் பேரு பாவற்றின் ருபேனி. நான் 24 வருஷமா வியாதிப்பட்டு இருந்தேன். 7 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தேன். யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையும் எல்லா பகுதியும் முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. மிக மோசமானது. நான் உடல்நிலை சரியில்லாம இருந்ததுதான். என்னுடைய வியாதியானது என்னுடைய உடல்ல பருக்களானது இருந்தது. என்னுடைய வாய்ப்பகுதியில தொற்றானது இருந்தது. அதன் மூலமா என்னுடைய தலைப்பகுதியிலையும் அது பரவி இருந்தது. என்னுடைய முடியானது ரொம்ப அதிகமா கொட்ட ஆரம்பிச்சது. என்னுடைய உடல் வீங்க ஆரம்பிச்சது. வலி உருவாச்சு. நாளுக்கு நாள் மோசமாச்சு. மறுத்து போன மாதிரி இருக்கும், வலிக்கும், ரத்தமானது வர ஆரம்பிச்சது, எரிச்சலா இருக்கும். என் உடல் முழுவதும் எரிச்சலா இருக்கும். இதற்காக 28,000 ரூபாய் ஏறத்தாழ நான் செலவழிச்சிருப்பேன். என்னால உடை அணிய முடியாது, காலணி அணிய முடியாது, எதுவுமே என்னால அணிய முடியாது. மிகவும் வலிக்கக்கூடியது என்னன்னா, என்னுடைய முடியானது அதிகப்படியா கொட்ட ஆரம்பிச்சது. கொஞ்சோண்டு முடிதான் இருக்கும். என்னுடைய கண் பார்வையை இழக்க ஆரம்பிச்சேன். ஞாபக மறதி அதிகப்படியா ஆரம்பிச்சது. என்னுடைய உடலின் வலது புறத்துல எனக்கு வலிப்பானது, அதாவது பக்கவாதம் ஏற்பட்டது. என்னுடைய உடலில் இருந்த நுரையீரல் மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தது. என்னுடைய தோல் நிறமானது கருப்பா இருந்தது. இருக்க இருக்க அதிகப்படியா மோசமாயிட்டு இருந்தது என்னுடைய நிலைமை. இதன் காரணமா நான் மருத்துவர் இடத்திற்கு சென்றேன். அதன் காரணமா நான் அறுவை சிகிச்சைக்கு சென்றேன். ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அதே பிரச்சனைகளை கடந்து போயிட்டு இருந்தேன். நான் இன்னும் அதிகமா வியாதிப்பட ஆரம்பிச்சேன். நான் எக்ஸ்ரே செஞ்சு பார்த்தேன், சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு வருது. எனக்கு முதுகு தண்டுல பிரச்சனையானது இருக்குன்னு தெரிய வந்தது. என்னுடைய நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆனது இருந்தது. மேலும் தோல் சர்ம வியாதியானது இருந்தது. ஒரு நாளைக்கு நான் 21 மாத்திரையோட 3 இன்ஜெக்ஷனை எடுத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனா இதுல ஒண்ணு கூட எனக்கு உதவி செய்யல. இதுதான் என்னுடைய மூளையை ஸ்கேன் செய்த எக்ஸ்ரே. இதுல என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதுக்காகவும் மருந்துகளை எடுத்துக்கிட்டேன், மாத்திரை எடுத்துக்கிட்டேன். ஆனா எந்த பலனுமே எனக்கு கிடைக்கல. இது முதுகு தண்டோட ஸ்கேனு. என்னால அசைக்க முடியாது இருந்தது. என்னால இடது பக்கம் வலது பக்கம் திருப்ப முடியாது. என் தலையை உயர்த்த முடியாது. கை காலை அசைக்க முடியாது, தூக்க முடியாது. என்னால எதுவுமே பண்ண முடியாது. மருத்துவர்கள் சொன்னாங்க, இனிமேலும் இது வேலை செய்யாதுமா, உங்களால இனியும் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மருந்து மாத்திரை எடுத்து கூட எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல. இந்த எக்ஸ்ரே என்னுடைய நுரையீரலுக்காக நான் எடுத்தது. ஏன்னா என்னால சுவாசிக்க முடியாது, எனக்கு பிடிச்ச உணவுகளை என்னால சாப்பிட முடியாது, தண்ணி கூட என்னால முழுங்க முடியாது.
என்னால இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல தூங்க கூட முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு வலி மட்டும்தான் இருந்தது. நான் வெறும் சரீரபூர்வமான பிரச்சனையை மட்டும் சந்திக்கல, ஆவிக்குரிய ரீதியாவும் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு மன அழுத்தமானது இருந்தது, தற்கொலை எண்ணமானது இருந்தது. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல கெட்ட கனவுகள் வரும். நான் நிழல்களை பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு சத்தங்கள், குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது. ஏதோ ஆவிகள் என்னை பாக்குற மாதிரி நான் பார்த்தேன். செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போகிறதுக்காக நான் சூரியனாம், சர்ச் டவுன், வெஸ்ட் கோர்ஸ், ஆப்பிரிக்கா எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். நான் ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேன். செய்வினை எடுக்கிறவங்க கிட்டயும் மருத்துவர்கிட்டயும். ஆனா என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கல. பிரச்சனை இன்னும் அதிகமா மோசமாச்சு. என்னுடைய தோழி ஒரு நாள் என்னை அழைச்சு யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அவங்க என்கிட்ட எல்லாவற்றையும் நீ முயற்சி செஞ்சு பார்த்திருக்க, இப்ப இந்த ஆலயத்தையும் முயற்சி செஞ்சு பாருன்னு சொன்னாங்க. நான் ஆலயத்துக்கு வர தீர்மானிச்சேன். நான் தங்கியிருக்க லாகுவான்ல இருந்து நான் படகு மூலமா தான் ஆலயத்துக்கு வர வேண்டியதா இருந்தது. ஆப்பிரிக்கா வந்த பிற்பாடு நான் டாக்ஸில தான் ஆலயத்துக்கு போனேன். நான் எப்போ ஆலயத்துக்கு வந்தேனோ அப்ப சொன்னேன், எல்லாமே போதும், இதுக்கு மேல எதுவும் கிடையாது, நான் இனிமேலும் திரும்பி போறது இல்லைன்னு சொன்னேன். எனக்கு இயேசுவை பத்தி எதுவுமே தெரியாது. நான் அன்னைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது நான் தீர்மானிச்சேன், நான் மறிச்சா இயேசுவோட தான் மறிக்கணும், ஆனா திரும்பி ஒருபோதும் போறது இல்லைன்னு தீர்மானிச்சுட்டேன். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னுடைய விடுதலையை பார்த்தேன். இனிமேலும் எனக்கு கெட்ட கனவு இல்லை. நான் முதல் நாளே இந்த கெட்ட கனவுல இருந்து விடுதலையை பெற்றேன். நான் தொடர் சங்கிலி ஜெபம் செய்யற காரணத்தினால நான் மனம் மாறினேன். நான் அந்நீர்ல ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். அதுல இருந்து நான் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் நான் மருத்துவருக்கு நிறைய கீழ்ப்படிஞ்சிருக்கேன். இப்போ தேவனுடைய மனுஷன் சொல்ற எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜெபத்துல இணைஞ்சிருந்தேன். என் வாழ்க்கையில எல்லாமே படிப்படியா மாற ஆரம்பிச்சது. எனக்கு ஞாபக மறதியானது இருந்தது. ஏன்னா டாக்டர் சொல்லியிருந்த பிரகாரம் என்னுடைய மூளை சுருங்கிக்கிட்டு இருந்தது. நான் தொடர் சங்கிலி ஜெபம் செஞ்ச காரணத்தினால என்னுடைய ஞாபக சக்தி திரும்ப கிடைச்சது. என்னுடைய கண் பார்வை சரியானது. என்னுடைய உடல் அசைய ஆரம்பிச்சது. நானே என்னுடைய சொந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நானே என்ன அலங்கரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். என்னுடைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். தேவன் என்னுடைய ஆரோக்கியத்தை படிப்படியா குணமாக்கினாரு. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், குணமாக்கப்பட்டிருக்கேன். சரீரபூர்வா மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும். ஏன்னா நான் தேவனுடைய பிரசனத்துல இருக்கிறேன். அவருடைய ஆவியை அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கேன். என்னுடைய ஆரோக்கியத்தையும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் திருப்பி கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. இந்த இடத்துல தேவனுடைய மனுஷங்க உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பாங்க. விசுவாசம் உங்க இருதயத்தோட ஒற்று போனதா இருக்கு. இதுவே தேவனை நம்மளோட இணைக்க உதவி செய்யும். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384383738. நன்றி. மிக நிச்சயமாய் முழு வாழ்க்கையினுடைய மாற்றம் நடந்தது. மக்களை நான் மீண்டும் உங்களுக்கு இதத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். மற்றவர்களுடைய எதிர்மறையான சத்தங்களை நீங்கள் இதத்தில் கேட்க வேண்டிய அவசியமானது கிடையாது. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு தெரியாத பட்சத்துல மற்றவர்களுடைய வாழ்க்கையை நடத்த ஏன் நாம் இதத்தில் அனுமதியானது கொடுக்கணும்? இன்னும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையை அவங்க நடத்த ஏன் அனுமதியானது கொடுக்கணும்? எனவேதான் தேவன் ஒருவருக்கு மட்டுமே கவனம் செலுத்துகிறவரா இடத்துல இருங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையில உங்களுடைய வாழ்க்கையிலே நிலை நிற்பீர்களே ஆனால் மிக நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவரா இடத்துல இருக்கிறார். இந்த ஸ்கிரீன்ல இந்த போட்டோவானது இடத்துல பாருங்க. நீங்க யார் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவரா இடத்துல இருக்கிறீர்களோ, பைபிள் வாழ்க்கைக்கான வழிமுறை கையேடா இடத்தில் இருக்கிறது. உங்க வாழ்க்கை இந்த இடத்துல வழி நடத்தக்கூடிய கையேடாய் பைபிள் இந்த இடத்துல இருக்கு. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்துவீர்களே ஆனால், தேவனுடைய வார்த்தையில உங்களுடைய விசுவாசத்தை வைப்பீர்களே ஆனால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அதி அற்புதமாய் மாற்ற முடியும். அதுதான் இந்த நாள் கூட்டத்திலும் கூட நாங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு புதன்கிழமை சிறப்பான வேத பாடத்திலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து மக்கள் அவர்களுக்கான ஆதாரங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க எங்களுடைய இணைய விரும்புறீங்கன்னா ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயம் எப்படி செயல்படுகிறது உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம். நீங்கள் எங்களோட இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். மக்களே, தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இடத்தில் மகிமைப்படுத்தப்பட முடியாது. இந்த நாளினுடைய சாட்சிகள் நீங்க இடத்தில் கேட்டீங்க. இந்த நாள் நீங்க பார்த்த சாட்சிகள் உங்களுக்கும் நடைபெற முடியும். நீங்களும் இதே நிகழ்ச்சியினை அடுத்த சாட்சிகளாய் கூட இடத்தில் இருக்க முடியும். மக்களை, மிக நிச்சயமாய் பல இடங்களில் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மக்கள் விண்ணப்பங்களை இடத்துல கொடுக்கும்படி தொலைபேசியில தொடர்பு கொள்வது போல நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளை குறிப்பிடுங்க.
உங்களோடு சேர்ந்து போராட தேவனுடைய பதில்களை இந்த கைப்பற்ற உதவி செய்ய நாங்கள் இங்க தயாராக இந்த இருக்கோம். ஆனா மிக நிச்சயமாய் நம்முடைய சரீர பலத்தினால் அல்ல, விசுவாசத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்து தேவனை நோக்கி எழுப்புகிற விண்ணப்பத்திற்கும் பதிலானதை பெற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு எந்த காரியமும் எந்த பதிலும் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்ற உறுதியை இந்த நான் கொடுக்கல. ஆனா விசுவாசத்தில் நீங்கள் உங்கள் பகுதியை செய்தா தேவன் கடந்த காலத்தை செய்தது போல இன்றும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இது என்னுடைய விசுவாசத்தில் இல்லை, உங்களுடைய விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்வது. எனவே தான் மக்களே, நீங்கள் எந்த இடத்தை சார்ந்தவராய் இந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கான வாய்ப்பு இருக்குமே, ஆனால் தேவனுக்கு அனுமதியானது இடத்தில் கொடுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாரானவராய் இருக்கிறார். எல்லோரும் இதே விசுவாசத்திலே ஒன்றிணைந்தவராய் இடத்தில் இருங்க. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே